மாடி தோட்டத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலான்னு வாங்க. நிறைய மூட்டை போடுவோம், அப்படியே உடச்சி போடுவோம். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டே காட்டாது. உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக வேணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு இதுக்கால் எடுத்துக்கோங்க, நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து அதில் வந்து நல்லா தூவி விட்டுருங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது உங்கள் சாயிலோட நல்லா கலக்கும். நம்ம இதில் இருக்க ஷெல்லில் இருக்கிற நல்ல நியூட்ரியன்ஸ்லாம் இதில் பாருங்கள் எப்படி குப்பை மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் வந்து அந்த மாதிரி தூவிடுங்க. இன்றைக்கி நான் கார்டனில் என்ன 2 புதுசாக ஆட் பண்ண போகிறேன்னா, ஒன்று சன்ஃப்ளவர் சீட், ஒரே ஒரு சீட், அப்புறம் 2 லாங் பீன் சீட் வந்து போடலான் இருக்கேன். லாங் பீன் சீட் வந்து நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் போடுறேன், நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதான் லாங் பீன் சீட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆல்ரெடி ஒரு 3-4 போல் வச்சுருக்கேன், அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு தொட்டி மட்டும் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக வரும். நான் இந்த வாட்டி ஒரு சன்ஃப்ளவர் சீடு வந்துச்சுன்னா அதுலேருந்து நிறைய சீட்ஸ் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். சன்ஃப்ளவர் ஒன்று வந்துச்சுன்னா கூட அதுலேருந்து சீட்ஸ் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க சீட்ஸ் வந்து ரொம்ப இது கம்மியாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி சில டைம் கொஞ்சம் கண்டுக்காமல் அப்படியெல்லாம் தேவையில்லாத டைம் இந்த ரெய்னி டைமில் தூவி விட்டேன். அதனால வந்து அது நிறைய சரியாக வந்த மாதிரி இல்லை. அந்த டைம் நம்மளாலையும் ரொம்ப கவனிக்க முடியாது ரெய்னி டைமில். சில டைம் நான் தண்ணி ஊற்ற நம்ம போக மாட்டோம், ஏன்னா மேக்ஸிமம் தண்ணி வந்து நம்ம மலையிலே வந்துடும். அதனால் கனெக்டே இல்லாத மாதிரி இருந்தது செடிக்கும் நம்மளுக்கும். அந்த டைம் ரொம்ப போய்க்க முடியல. ஸோ இந்த வாட்டி ரொம்ப காஷியஸாக பண்ணுறேன். ஒரு 2 பீன்ஸ் தான் போடுறேன், ஒரு சன்ஃப்ளவர் சீட் தான் வைக்கிறேன். அது வரும்போது நம்ம எடுத்து தனியாக மாற்றிக்கலான்ற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நான் என்னென்னா, ஒரு பிரிஞ்சால் நல்லாவே வரல. அந்த பிரிஞ்சால் வெள்ளைப்பூச்சி என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், என்ன பண்ணுறது. நான் வேப்பன் அடித்து பார்த்துட்டேன், இது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி வராத பிரிஞ்சாலில் தான் வந்து நான் அதை வைக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா பிரிஞ்சால் நான் அப்புறம் பிடுங்கி எடுத்துகிட்டு இது பீன்ஸுக்குன்னே தனியாக விட்டுருவேன். எனக்கு இந்த பீன்ஸ் படறதுக்கு தனியாக ஒரு பைப்பும் முன்னாடி இருக்குது, அதனால் நான் அப்படியே கட்டி வச்சு படர விட்டுருவேன், அதுவும் நல்லா வந்துடும். அதுக்காக நான் இந்த பீன்ஸ் பார்க்குறேன். இதை ஃபஸ்ட் டைம் நான் பீன்ஸ் போடுறேன், எனக்கே ஐடியா இல்லை. ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த கார்டனிங் பொறுத்த வரைக்குமே. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம சன்ஃப்ளவர் வந்து இந்த செம்பருத்தியில் வைக்கிறேன் நான். இந்த செம்பருத்தி வச்சு நிறைய மந்த்ஸ் ஆகிடுச்சு, ஏன் இதை பூக்க மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சரி, இருந்தாலும் இலையெல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கேன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் சன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஒன்று சன்ஃப்ளவர் வந்துச்சுன்னா இந்த செடியை மாற்றுற மாதிரி இருக்கும். சன்ஃப்ளவரை பிடுங்கி நடுவேன், இல்லைனா செடியை மாற்றுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன், பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்ட்டு. இது நீங்கள் டேரெக்டாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வச்சா போதும். நான் இதை வந்து இது கார்டனில் தான் வாங்கினேன். இது வாட்டர் ஊற்றுறது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் எப்போயோ போட்ட ஷெல் வரும் பாருங்கள். இப்போது எப்போயோ போட்ட ஷெல் இது அப்படியே மண் கலரில் மாறுது தவிர ஒன்றும் பெருசாக இதுவாக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்னா, நல்லா இடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் நல்லா பவுண்ட் பண்ணிக்கோங்க, நார்மலாக ஒன்றும் இல்லை, போட்டு அப்படியே இடிச்சிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்டிலைசர் இருந்தால் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. பட் நான் வெறும் லிட்டரலாக இருக்கிறது வரைக்கும் தான் வச்சு போட்டுட்ருக்கேன். இது அப்படியே சேர்த்து விட்ருக்காங்க. ஒரு கிளறி விட்டுதான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, பட் நான் அதை பண்ணல. ஏன்னா இந்த வேலைலாம் இருந்ததில்ல. இந்த டொமேட்டோலாம் சாஞ்சு இருந்ததுன்னா அது கூட வந்து ஒரு குச்சி, நல்லா இரும்பு ராடு இல்லைன்னா வந்து ஏதாவது குச்சி நல்லா ஸ்ட்ராங்கானதை ஒரு பக்கத்தில் அமுக்கி விட்டுட்டு, ரொம்ப வேர்கிட்ட போயிடாதீங்க, கொஞ்சம் தூரமாகவே வச்சுட்டு அதை அமுக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு கயிறு வச்சு கட்டிருக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட்டினா போதும், ரொம்ப அது ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிக்கணும்ல அவசியமே கிடையாது. நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே நல்லா கொடி மாதிரி வந்து நிறைய செரி டொமேட்டோ, நார்மலாக என்ன டொமேட்டோவோ அது எல்லாமே பூக்கும்னு சொல்கிறாங்க, வரும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடி ஒரு மாதிரி சாயற மாதிரி இருக்குது, அதனால் இதை எடுத்து கட்டி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே நான் நல்லா கட்டி வச்சுட்டேன், பார்த்துக்கிறீங்களா. இதுலேயும் நிறைய பூல்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து சாயில் வந்து நல்லா ஆட்டு உரம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது உரங்கள் போட்டால் இன்னும் கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.